நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ரேடியன் சொல்லி ஒன்று பார்க்க போகிறோம். ரேடியன் ஸ்டெரிடியன். இதை நான் சொல்லிக் கொடுக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். அதனால் நான் முதல்ல ரேடியன்னா என்னென்னு நல்ல நீட்டாக சொல்லி கொடுத்துட்றேன். பிறகு நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போ ரேடியன்னா ஒன்றுமே இல்லை, ரைட்டா? அப்போ அதை எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ நான் ஒரு ரவுண்டு போட்டுக்கிறேன், சர்க்கிள், ரைட்டா? சர்க்கிள் போட்டுக்கிறேன். இந்த சர்க்கிள் தெரியுது இல்லையா? இருங்க, நான் சர்க்கிள் நல்லா க்ளீனாக போட்டுக்கிறேன். இந்த சர்க்கிள் போட்டிருக்கேன் இல்லையா? இந்த சர்க்கிளில் இருங்க, அழிச்சிடறேன் இதை. இப்போ இந்த சர்க்கிள் இருக்குது, இந்த சர்க்கிள் இருக்கா? இந்த சர்க்கிளில் நான் சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஒரு சென்டர் பாயிண்ட். இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து எந்த சைடு நான் கோடு இழுத்தாலும் இது ரேடியஸ் தான். அந்த சர்க்கிளுக்கு ரேடியஸ். இப்படி இழுத்தாலும் ரேடியஸ் தான், இப்படி இழுத்தாலும் ரேடியஸ் தான், இப்படி இழுத்தாலும் ரேடியஸ் தான், ரைட்டா? அது ஓகேயா? அப்போது இது ரேடியஸ். இப்போது இந்த ரேடியஸ் எவ்வளோ அளவு இருக்கிறதோ, உதாரணத்துக்கு 2 மீட்டர்னு வச்சுக்கிறோம். 2 மீட்டர் நீளம் இருக்குன்னா இந்த 2 மீட்டர் நீளத்துக்கு இந்த புள்ளி ஏன்னு வச்சுக்கிறோம். இந்த ரேடியஸ் இது தொடுற புள்ளி ஏ. இந்த புள்ளியிலிருந்து மேல் பரப்பு இருக்கு இல்லையா, அந்த சர்க்கிள் மேல் பரப்பு, இந்த ரேடியஸ் எவ்வளோ? 2 மீட்டர், ரைட்டா? 2 மீட்டர் நான் சொல்கிறேன் நீளம். அப்போ இந்த ஏ புள்ளி தான் தொடுது, ஏ புள்ளியில் தொடுது. ஏ புள்ளியிலேருந்து 2 மீட்டர் அளவுக்கு நான் மெஷர்மெண்ட் பண்ணணும். இந்த சர்க்கிள் பண்ணால் இந்த பி பாயிண்ட் முடியுது. பி பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இதுதான் 2 மீட்ரு இந்த சர்க்கிளுக்கு மேலே, ரைட்டா? 2 மீட்ரு வருது. அப்போது நல்லா பார்த்துக்கோங்க, ரேடியஸ் 2 மீட்ரு. இந்த ஏ பாயிண்ட்டை தொடுறது, இந்த சென்டர்லேருந்து இந்த மேலே தொடுறது ரேடியஸ் 2 மீட்ரு. அப்போது அதே மாதிரி அந்த சர்க்கிள்ந்து சுற்றி இருக்கு இல்லையா, அந்த மேல் பரப்பில் நான் 2 மீட்டர் எடுத்துக்கிறணும். 2 மீட்டர் கரெக்டாக அளந்து எடுத்துக்கிட்டேன்னா ஒரு புள்ளி இருக்கும். அந்த புள்ளி பின்னு வச்சுக்கோங்க, சரியா? இப்போ அந்த புள்ளியிலேருந்து நான் நேராக ஒரு கோடு இழுத்தேன்னா இது ஒரு ரேடியை தான். இது ஒரு ரேடியஸ்னால் ஒன்று தான். அப்போது நீங்கள் பார்க்கும்போது இது நான் 2 மீட்டர்னு சொல்லிட்டேன் இந்த ரேடியை. அப்போது இதுவும் 2 மீட்டர் தானே, புரிஞ்சுதா? ரேடியஸ், இது ரேடியஸ் தானே, 2 மீட்டர். அதேமாரி இந்த மேலே இருக்க கர்வு இருக்கு இல்லையா, இந்த கர்வு ஏலேருந்து பி வரைக்கும் போகுது இல்லையா, அதுவும் 2 மீட்டர் தான். ஏன்னா நான் 2 மீட்டர் அளவில் தான் நான் எடுத்து தான் அங்கேருந்து கோடு போட்டிருக்கேன். எப்படி ரேடியஸ் 2 மீட்டரோ அதே அளவுக்கு இந்த ஏ புள்ளியிலேருந்து 2 மீட்டர் நான் அளந்து அந்த 2 மீட்டர் முடியும் போது அந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சிடுறேன், பின்னு வச்சுட்டு நேராக ஒரு கோடு இழுத்துடுறேன். புரியுதா? இழுத்துட்டேன்னு சொன்னால் இப்போ பார்த்துக்கோங்க, 3 சைடுமே 2 மீட்டர் தான் வருது. கருவு, இதுக்கு பேர் ஆர்க்கு, ரைட்டா? இது ஆர்க்காக இருக்கும். ஆர்க் மாதிரி இருக்கு இல்லையா, வளைஞ்சிருக்கும். இது 2 மீட்டர் தான், இதுவும் 2 மீட்டர் தான், இதுவும் 2 மீட்டர் தான். எல்லாமே 2 மீட்டர். இப்போ ரேடியை அப்படின்னு என்னது? ஒரு சிம்பிள் ஆங்கிள் தான், ரைட்டா? ரேடியன்றது இங்கே இந்த இடைப்பட்ட கோணம் தான் ரேடியை. இந்த 2 ரேடியை, இந்த ரேடியன் சொல்கிறோம் இல்லையா, ரேடியன்றது இந்த 2 ரேடியை லைனுக்கு இடைப்பட்ட கோணம். இது ஒரு ரேடியை ஏ, அதாவது இது 0ன்னு வச்சுக்கோங்க. 0 to A ஒரு ரேடியை, 0 to B ஒரு ரேடியை, ரைட்டா? இந்த 2 ரேடியைக்கு நடுவில் உள்ள ஒரு ஆங்கிள் தான் ரேடியன். 1 ரேடியன் சொல்லுவாங்க, ரைட்டா? எத்தனை ரேடியன்? 1 ரேடியன், ஒரே ஒரு ரேடியன் தான். அப்போது ஆங்கிள் அப்படின்னு வரும்போது நம்ம டிகிரியில் தானே சொல்லுவோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. டிகிரியில் தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம், சொல்லுவோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது சயின்டிஃபிக் முறையில் உள்ள ஒரு ஆங்கிள். இந்த ரேடியனை நம்ம டிகிரியில் கன்வெர்ட் பண்ணலாம், டிகிரியை ரேடியன்லேயே கன்வெர்ட் பண்ணலாம். அது எப்படின்றது பார்ப்போம். ரேடியனை புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு சர்க்கிள், அதான் பிளேன் சொல்லுவாங்க இல்லையா, பிளேன் சர்க்கிள்னு சொல்லுவாங்க இல்லையா. பிளேன் சர்க்கிள்னு சொல்லி வரும்போது நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது நான் புரிஞ்சுக்கலாம். பிளேன் சர்க்கிள்னு சொல்லி வரும்போது என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், ரைட்டா? ஆங்குலர் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆங்குலர் வெலாசிட்டின்னு சொல்லி வரும்போது ஆங்குலர் வெலாசிட்டி தான் என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு என்னது? ரேடியன், ரைட்டா? ரேடியன் பை டைம் அப்படின்னா டைம்னா ரேடியன் S-1ன்னு அர்த்தம். அதனோட SI யூனிட், புரிஞ்சுதா? அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆங்குலர் வெலாசிட்டின்னு இதில் வருது உனக்கு. இந்த நான் சொல்லி கொடுத்துருக்கீங்களா ஆங்குலர் வெலாசிட்டி, நீங்கள் இங்கே வருதுன்னு சொல்லிட்டு. அப்போது அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால்
அதில் என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்னு வரும். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டு என்னது ரேடியன். இந்த ரேடியன் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது அந்த ஆங்கிள். ரேடியன் பை டைம். அப்போ டைம்ன்றது செகண்டு கீழே இருக்குது, பைன்னு டைம் செகண்ட், அது மேலே போனால் S-1. அப்போ ரேடியன்றது ரேடியன். அப்போது இந்த 2 கோடுக்கு நடுவு இடைப்பட்ட தூரம் தான் அந்த 0 to Aக்கும் 0 to Bக்கும் இடைப்பட்ட கோணம் தான் 1 ரேடியன், ஒரே ரேடியன். அப்போது நல்லா பாருங்கள், எந்த ஒரு சர்க்கிள் கூட எடுத்தால் திருப்பியும் சொல்லித்தரேன். இது ஏன்னு சொல்கிறேன், இது பக்கா தெரிஞ்சிருக்கும். இந்த சர்க்கிள், இது சர்க்கிளுக்கு சென்டர் பாயிண்ட்லேருந்து ரேடியஸ்லேருந்து ஒரு கோடு வரைகிறேன். அது எவ்வளோ நீளம் இருக்குதோ அதே நீளத்துக்கு இந்த கர்வில் நான் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது 2 மீட்டருக்கு எடுத்துக்கிட்டு அந்த 2 மீட்டர் முடிஞ்ச உடனே அப்படியே லைன் இழுக்கிறேன் சென்டர் பாயிண்ட்டுக்கு. சென்டர் பாயிண்ட் எடுத்தால் அப்போ இந்த 2 ரேடியை, இது ஒரு ரேடியை, இது ஒரு ரேடியை, இந்த 2 ரேடியைக்கு இடைப்பட்ட கோணம் தான் 1 ரேடியன் சொல்லுவாங்க. ரைட்டா? அப்போ LMB 3 சைடு ஒரே அளவு தான் இருக்குது. ஆர்க்கு, இதுக்கு பேர் ஆர்க்கு. ரைட்டா? இது ஆர்க்கு, சர்க்கிள் சுற்றி உள்ளது. அதோட நீளம் எவ்வளவு? ஒரு 2 மீட்டர் தான். எவ்வளவு ரேடியை இருக்கோ, ரேடியஸ் இருக்கோ அவ்வளோதான் அதனோட அளவும். ஆனால் ஆங்கிள் மட்டும் ஒரே ஒரு ரேடியன். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போது இதை அழிச்சிருமா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வேணால் திருப்பி கூட நான் சொல்லித்தரேன். திருப்பி ஓட்டையும் சொல்கிறேன். இது ஒரு சர்க்கிள், இது சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம ஒரு கோடு, சென்டர் பாயிண்ட் O, இது ஒரு கோடு வரைஞ்சா இது ஏல வந்து தொடுது. இது 2, இதோட நீளம் எவ்வளவு? 2 மீட்டர்னு வச்சுக்கிடுவோம். இந்த 2 மீட்டர் நீளத்துக்கு தான் நம்ம இந்த கருவில் எடுக்கணும். இந்த கருவில் எடுத்து 2 மீட்டர் முடிஞ்ச உடனே இந்த இடத்துல பின்னு சொல்லுவாங்க. அது முடிஞ்ச உடனே அப்படியே ஒரு கோடு இழுத்துடணும் சென்டர் பாயிண்ட்டுக்கு. அப்போது இதுவும் 2 மீட்டர் தான், இதுவும் 2 மீட்டர். ஏன்னா நம்ம 2 மீட்டர் அளவில் தான் எடுத்திருக்கோம். அப்போ இந்த லைன், ரேடியஸோட லைன் தூரம் எவ்வளவு? 2 மீட்ரு. அந்த கருவோட தூரம் 2 மீட்ரு. அந்த இங்கிட்டு வந்து ஜாயின் பண்ணுறது 2 மீட்டர். இல்லை, இது 2மே ரேடியை நீ எங்கிட்டு இப்படி கோடு இழுத்தாலும் 2 மீட்டர் தான். ஏன்னா உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போது இந்த 2 ரேடியை, இது ஒரு ரேடியை, இது ஒரு ரேடியை இடைப்பட்ட கோணம் ரேடியன். ரைட்டா? 1 ரேடியன். அப்போது நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த சர்க்கிள் பூரா எத்தனை ரேடியன் இருக்கும்? இந்த ஒரு கர்வு, இந்த கர்வு தான் ஒரு ரேடியன். ரைட்டா? இந்த கர்வு எத்தனை ரேடியன்? ஒரு ரேடியன். புரியுதா? இந்த ஒரு கர்வு, அதாவது ஆங்கிள் தான் இந்த கர்வு வந்து 2 மீட்டர்னு சொல்லியிருக்கேன் நீளம். ஆனால் ஆங்கிளில் வரும்போது எவ்வளவு? ஒரே ஒரு ரேடியன் தான். அப்போ இந்த சுற்றி நம்ம டிகிரியில் பார்க்கும்போது எத்தனை ரேடியன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு சர்க்கிளுக்கு என்னது? 360 டிகிரி. சர்க்கம்பரன்ஸ் என்னது? சர்க்கம்பரன்ஸ்னா சுற்று வளைவு = 2πr தானே? 2πr. ரைட்டா? இது சரியாக எழுத மாட்டேங்குது. நான் சொல்லித்தரேன் இருங்க. ஒரு சர்க்கிளுக்கு வந்து என்னது? சர்க்கிளுக்கு வந்து என்ன? 2πr தானே? C = 2πr. ரைட்டா? C = 2πrன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? C = 2πr. இதானே சர்க்கம்பரன்ஸு? 2πr தான் சர்க்கம்பரன்ஸ். அப்போது ஒரு சர்க்கம்பரன்ஸோட டிகிரி எவ்வளவு? சர்க்குலர் டிகிரி 360. ரைட்டா? 360 டிகிரின்னு சொல்கிறோம். அப்போ 360 டிகிரி, C = 360 2πr. ஆர்னா ரேடியஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. ரைட்டா? ரேடியஸ். ஆனால் இங்கே நீங்கள் ரேடியன் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ரேடியஸ் எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் ரேடியன்னு இருக்குது. ரைட்டா? ரேடியனா அவ்வளோதான் இருக்குது. அப்போது நல்லா கவனிச்சுக்கோங்க, சர்க்கம்பரன்ஸ் வந்து C எவ்வளவு? 360 டிகிரி. C = 360 தானே டிகிரி இருக்குது. ரைட்டா? இப்போது நல்லா இருங்க, அழிச்சிடுறேன். அதாவது 360 சர்க்கம்பரன்ஸ், என்ன எழுத மாட்டேங்குது?
360 தானே சர்க்கம்பரன்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவு 2πr 2πr தானே 2πr ஆர்ன்றது நம்ம இந்த சர்க்கிள் என்ன பார்த்தா ரேடியஸ்ன்னு சொன்னோம். இங்கே ரேடியஸ் ஃபார்முலா பிரகாரம் ரேடியனும் ஆர்க்கும் ரெண்டு ஒன்று தான். அப்போது இந்த இடத்துல ரேடியன்னு வச்சுக்கோங்க. அப்போது ஆர்னா இந்த இடத்துல ரேடியன் ரைட்டா. அப்போது எத்தனை ரேடியன் தேவைப்படுது 360 டிகிரி வரணும்னா 2πr ரேடியன் தேவைப்படுகிறது. எத்தனை லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது 360 டிகிரி இருக்குது, ரைட் சைடில் என்ன இருக்குது 2πr இருக்குது. அப்போது 2πr அப்படின்னா ரேடியன். அப்போ எத்தனை ரேடியன் தேவைப்படுது 2π ரேடியன் தேவைப்படுகிறது. எத்தனை ரேடியன் ஒரு 360 டிகிரிக்கு இந்த சர்க்கிள் நான் காமிச்சேன் இல்லையா, சர்க்கிள் போடும்போது இதுதான் சர்க்கிள் ரைட்டா. இது இப்படி இருக்குது, இதுதான் ஆர்க்கு ரைட்டா. இது ஆர்க்கு, இது ஒரு ரேடியன் சொன்னேன்ல. அப்போ இந்த ஆர்க்கு எத்தனை ஆர்க்கு இப்படி வச்சுட்டே வந்தோம்னா 1/1 இந்த சர்க்கிள் கவர் ஆகும். இந்த ஆர்க்கு மாதிரி அப்படியே மல்டிப்ளை பண்ணி இந்த சர்க்கிள் மூடணும்னா எத்தனை ஆர்க்கு வைக்கணும் அப்படின்னு தான் கேள்வி. அப்போ 360 = 2πr அப்படின்னா ஆர்னா இந்த இடத்துல ரேடியன், இந்த இருக்குல்ல ரேடியன், இந்த ஆங்கிள் இருக்குல்ல இதான் ரேடியன். இந்த ஆங்கிலும் இந்த ஆர்க்கும் ரெண்டு ஒன்று தான் போமா, ஆங்கிலும் ஆர்க்கும் ஒன்று தான். அதனால் ரேடியன் 2πr, ஆர்னா ரேடியன். அப்போ எத்தனை ரேடியன் தேவைப்படுது 2π ரேடியன் தேவைப்படுகிறது. அப்போ 2πன்னு எவ்வளவு 3.14 தெரியும் இல்லையா, அல்லது 22/7. அப்போ 3.14 அப்படின்னு வரும்போது 2 × π ரேடியன் அப்படின்னா பையனை 3.14 அப்படின்னா 2 × 3.14 என்னாச்சு 2 × 3.14 என்ன ஆச்சு, அது 2ஓட 3.12 பெருக்கிறீங்கன்னு சொன்னால் 6.28 எதனா 2 × 3.14 பையனா 3.14 தானே. அதை அப்போ ரெண்டே பெருக்கினீங்கன்னா 6.28 ரேடியன். அப்போ இத்தனை கருவு வைக்க வேண்டியிருக்கு. எத்தனை கருவு 6. இந்த ஆர்க்கு இருக்கு இல்லையா, இந்த ஆர்க்கு மாதிரி 6 ஆர்க்குகளை இப்படி வச்சுட்டே வரணும். ஆர்க்கு நீளம் எவ்வளவோ அவ்வளோ நீளத்தை இப்படியே வச்சுட்டே வந்தேன்னா 6 ஆர்க்கு முடிஞ்சு எவ்வளோ வரும் 6.28. 0.28 இன்னும் கொஞ்சம் காவாசி வைக்க வேண்டியிருக்கு. அப்போ 6 முழு ஆர்க்கே வைக்கணும். அது போக இன்னொரு காவாசி ஆர்க்கு, அதாவது 0.28 அப்படின்னா 0.25 காவாசி இன்னும் கொஞ்சம் கூட வச்சா இந்த சர்க்கிள் ஃபுல் ஆகும் ரைட்டா. சரி பார்த்துக்கோங்க. சரி நெக்ஸ்ட்டு இதில் இப்போ இது நான் கவனிச்சா தான் இதை இப்போ அடுத்து போக முடியும். அப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போது என்ன போட்டிருக்கான் π ரேடியன் = 180. இந்த π ரேடியன் = 180 எப்படி வந்துச்சு அப்படின்னா சாதாரணமாக சிம்பிளாக சொல்கிறேங்க. இப்போ நம்ம என்ன சொன்னோம் 360 டிகிரி ரைட்டா, 360 டிகிரி இஸ் ஈக்குவல் டு என்ன சொன்னோம் 2πrன்னு சொன்னோம்ல, 2πr ரைட்டா. ஆர்ன்றது ரேடியன், அந்த ஆங்கிள் நான் சொன்னல ரேடியன். இப்போது நீ இந்த ரெண்டு சைடுமே டிவைடு பண்ணு, இங்கிட்டு 2ஆல் டிவைடு பண்ணு, இங்கிட்டு 2ஆல் டிவைடு பண்ணால் என்ன ஆகும், இந்த 360 2ஆல் டிவைடு பண்ணால் என்ன ஆகும் 180 டிகிரி. இங்கே πr எவ்வளோ வரும் 2ஆல் டிவைட் பண்ணால் 360 டிகிரி = 2πr. இந்த இடத்துல நீ ஆர்னா ரேடியன்னு அர்த்தம், ரேடியன்னா ஆர்க்குன்னு அர்த்தம் ரைட்டா. அப்போ ரெண்டையுமே 2ஆல் டிவைட் பண்ணினா 360 = 2πrல ரெண்டு சைடு டிவைட் பண்ணினா 180. இங்கே 360 / 2 அப்படின்னா 180 டிகிரி. அங்கே 2 டிவைட் பண்ணி 2 அடிவிட்டு போகிற மீது πr தான் நிற்கும். என்ன நிற்கும் அப்போ 180 πr நிற்கிதா, 180 πr நிற்கிது. அப்போ இங்கே என்ன போட்டிருக்கான் பாருங்கள், இங்கே என்ன போட்டிருக்கான் 180 πr நிற்கிது ரைட்டா. நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போது இங்கே ஆருக்கு பதில் ரேடியன் போட்டானா நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம என்ன சார் 180 ஒரு சைடில் நிற்கிது ரைட்டா, இன்னொரு இடத்துல πr நிற்கிதா. அப்போ ஆர்னா ரேடியன் சொன்னல, ஆர்னு ரேடியன் சொன்ன இங்கே தான் போட்டிருக்கான் π ரேடியன். அப்போ π ரேடியன் = 180. இந்த வந்துருச்சா 180 டிகிரி = πr. πrன்னு போட்டாலும் சரி π ரேடியன் போட்டாலும் சரி, இது எதுலேருந்து வந்துச்சு அந்த ஃபார்முலாலேருந்து வந்துச்சு. எது 360 ஒரு சர்க்கிளோட சர்க்கம்பரன்ஸ் எவ்வளோ 360 டிகிரி = 2πr. அதான் ஃபார்முலா. அந்த ஃபார்முலா 2πனா ரேடியஸ்னு அர்த்தம். ஆனால் இங்கே நம்ம ஆங்கிலும் ஆர்க்கும் ரெண்டு சேம். ஆர்க்கு இருக்குன்னு நான் ஏற்கனவே ஆர்க்கு காமிச்சிருக்கேன் இல்லையா, இங்கே பாருங்கள் இதுதான் சர்க்கிளோட ஆர்க்கு. இந்த ஆர்க்கும் ஆங்கிலும் சேம் ரைட்டா. இதுதான் இந்த இருக்கு இல்லையா, இது பென் சென்டர், இது ரேடியஸு. இது எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தூரம் நான் எடுத்துக்கிறேன் லைனு, ஏற்கனவே லைன் ஆகிறேன். இது ரேடியஸு,
இது ஒரு ரேடியஸு, இது ஒரு ரேடியஸு, இது அதே தூரம் உள்ள ஒரு ஆர்க்கு, நடுவில் உள்ளது ஆங்கிள் வந்து ரேடியன். இந்த ரேடியன் எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ ஆர்க் இருக்கும்னு அர்த்தம். அதனால தான் இந்த ஆர்க்கோட அது ரேடியன் நம்ம கவுண்ட் பண்ணுவோம். சரியா? அதனால தான் என்ன பண்ணால் இந்த ஆறுன்றது அந்த ரேடியஸ் வந்து நம்ம ரேடியனை மாற்றிக்கணும். அப்படி நம்ம மாற்றிக்கிற போது இதில் என்ன வருது, அந்த அது 360 டிகிரி = 2πr இருக்குல்ல, 2π ரேடியன். அப்போ ரேடியன்றது ஒரு ஆர்க்குன்னு அர்த்தம் அந்த இடத்துல. அப்போ எத்தனை ஆர்க்கு தேவைப்படுது? 6.28 ஆர்க்கு தேவைப்படுகிறது மொத்த சர்க்கிள் முடிகிறதுக்கு. ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போது இப்போ நீ அதை கூட விட்டுரு, அந்த அது கூட சப்ஜெக்ட் இல்லாதது. 6.28 ஆர்க்கு தேவைப்படுகின்றது. அப்போ ரெண்டையுமே ரெண்டுலேயும் டிவைட் பண்ணினா 360 ÷ 2, அங்கே 180 2πrனா 2πr ரெண்டை டிவைட் பண்ணினா 2 போகும், மீது πr கிடைக்கும், π ரேடியன் கிடைக்கும். அப்போ இந்த போட்டுக்கோங்க, π ரேடியன் = 180 வந்துருச்சா? அப்போது இப்போ பாருங்கள், 1 ரேடியன் = 1 ரேடியன் இந்த π ரேடியன் அப்படின்னு வரும்போது ஒரு ரேடியன் எவ்வளவு அப்படின்னா 1 மட்டும் வச்சுக்கிட்டு மீதி பையை கீழே கொண்டு வரணும். ரைட்டா? ரேடியனை மட்டும் வச்சுக்கணும் அந்த இடத்துல. ரேடியன்னாலே 1 ரேடியன் தான் அர்த்தம். புரியுதா? ரேடியன் சொன்னாலே 1 ரேடியன் அர்த்தம். அப்போ ரேடியன் அங்கே வச்சுக்கிட்டான். ரேடியனால 1 ரேடியன் 1 தான், பைய கீழே போயிடுச்சு. அப்போ பை என்னென்ன 3.14 ஆல் 22/7 2 போட்டால் எதிர் போட்டாலும் 1 தான். அப்போ இங்கே 22/7 போட்டான். அப்போ 22/7 அதில் மேலே போன உடனே மேலே ரெண்டையும் பெருக்கி கூட்டி கழித்து பார்த்தா 57.27 டிகிரி வருது. ரைட்டா? எது? ஒரு ரேடியனோட ஆங்கிள் எவ்வளோ வருது? டிகிரியில் கன்வர்ஷன் பண்ணியாச்சா? டிகிரியில் வந்துடுச்சா? எவ்வளோ வருது? 57.27 வருகிறது. ரைட்டா? அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இதில் ஆல்சோ 1 டிகிரி, இதில் வந்து ஒரு ரேடியனை தான் கொடுத்துருக்கான். ஒரு ரேடியனுக்கு வந்து 57.27 டிகிரி வருகிறது என்றால் அப்போ ஒரு டிகிரின்னு என்னது அப்படின்னா 1 டிகிரி = ஆர்க், டிகிரி ஆஃப் அன் ஆர்க். இந்த ஆர்க் இருக்குது, இருங்க நான் காமிக்கிறேன், திரும்பி காமிக்கிறேன், திரும்பி போட்டு காமிச்சா தான் உங்களுக்கு தெரியும். இப்போது இது சர்க்கிள், இது புள்ளி, இது சென்டர், இது நம்ம ரேடியஸ் போட்டோம். இது எவ்வளோ தூரமோ அந்த அளவுக்கு நம்ம இங்கே எடுத்துக்கிட்டோம் ஆர்க்கில். எகெயின் இப்படி கோடு போட்டோம், இது ஆர்க்கு. ரைட்டா? அப்போது இதுதான் ரேடியன் சொன்னோம், ஒரு ரேடியன்னு சொன்னோம். இது இந்த ஆங்கிள். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா இது ஒரு ரேடியன்னு நீ சொல்லிட்ட. அப்போ இந்த இடப்பட்டு இப்படி ஒரு கோடு போட்டால், நடுவில் ஒரு நான் கோடு போட்டேன்னே, அதுக்கு ஆங்கிள் என்னடான்னு கேட்குறான். ரைட்டா? அதுக்கு என்ன ஆங்கிள் அப்படிங்கிறான். இது இவ்வளோ தூரம் இருக்குது, அது எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரத்தில் நீ இந்த கருவை போட்டு தான் ஒரு கோடு போட்டால் தான் 1 ரேடியன். அப்போ நடுவில் ஒரு கோடு போட்டு இழுத்துட்டோம்னு சொன்னால் அதுக்கு இடைப்பட்ட தூரம் என்னது அப்படிங்கிறான். அது டிகிரியில் தான் வரும், ரேடியனில் வராது. அதைத்தான் சொல்கிறான், அந்த ரேடியனை டிகிரியில் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் என்ன சொல்கிறான், 1 டிகிரி = ஒரு டிகிரின்னு என்னது, அதாவது டிகிரி ஆஃப் ஆர்க். அந்த ஆர்க்கோட டிகிரி எவ்வளவு? 60 மினிட்டு. ஒரு டிகிரி என்றது என்னது? ரேடியனில் வந்து ஒரு டிகிரின்னு சொன்னால் நல்லா பார்த்துக்கோங்க, 1 ரேடியன் = எவ்வளவு? 57.27 டிகிரின்னு சொல்லிட்டான். இப்போ 1 டிகிரின்னு சொன்னால், இங்கே டிகிரின்னு சொன்னால் அது எவ்வளோ வருது அப்படின்னா டிகிரி ஆஃப் ஆர்க். அந்த ஆர்க் இருக்குல்ல மேலே, ஆர்க்கோட டிகிரி தான் 1, அதாவது 1 டிகிரின்னு சொல்கிறான். ஆர்க்கில் உள்ள 1 டிகிரி, இது எவ்வளோ இருக்குது? இப்போ ஆர்க்கில் டிகிரி இருக்குது, 1 ரேடியன் எவ்வளோ இருக்குது? ஆர்க்கு 57.27 டிகிரி ஆஃப் த ஆர்க் இருக்குது. இது 1 ரேடியன்னா 57.27 டிகிரி ஆஃப் த ஆர்க் அப்படின்றான். அப்போ 1 டிகிரி ஆஃப் ஆர்க்குன்னு என்னது அப்படின்றான். 1 டிகிரி ஆஃப் ஆர்க்கு வெளியே சொல்லுன்றான். அப்போ 1 டிகிரி ஆஃப் த ஆர்க்குன்றது எவ்வளவு? 60 மினிட்டு. ரைட்டா? அதுக்கு பேர் 60 மினிட்டுன்றான். அதை MINTன்னு போட்டுக்கான், மினிட் ஆஃப் த ஆர்க். ரைட்டா? அண்டு இப்போ ஒரு டிகிரிக்கு வந்து 60 மினிட்னு சொல்லிட்டேன். இப்போ ஒரு மினிட்டுக்கு எவ்வளோ டிகிரி, எவ்வளோ வேல்யூன்னு கேட்குறான். 1 மினிட் ஆஃப் த ஆர்க் எவ்வளோன்றான். ஒரு டிகிரியோட ஆர்க் வந்து நீ மொத்தம் 1 ரேடியன் வரும்போது 57.27 டிகிரி ஆர்க்குன்னு சொல்லிட்டேன். இது 57.27 டிகிரி ஆர்க்குன்னு அர்த்தம். ரைட்டா? ஆர்க்குன்னு சொல்லணும். அது போக அப்போ 1 டிகிரி ஆஃப் ஆர்க்குன்னு எவ்வளவுன்னா 60 மினிட் ஆஃப் ஆர்க்குன்னு அர்த்தம். ரைட்டா? 1 டிகிரி ஆஃப் ஆர்க் என்னது? 60 மினிட்னு அர்த்தம். ரைட்டா? 60 மினிட் ஆஃப் ஆர்க்குன்னு அர்த்தம். ரைட்டா? அடுத்து 1 மினிட் ஆஃப் ஆர்க் எவ்வளவுன்னா 60 செகண்ட் ஆஃப் த ஆர்க்குன்னு அர்த்தம். ரைட்டா?
நல்லா பார்த்துக்கோங்க. 1 மினிட்னா 60 செகண்ட் ஆஃப் த ஆர்க். இதை நல்லா கவனம் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்து நம்ம போகலாம். ரைட்டா? இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரேடியன், டிகிரி அண்ட் மினிட். இப்போ மேலே படிச்சுட்டு ரேடியன் என்னது? அந்த சர்க்கிளுக்குள்ளே இருக்கக்கூடியதான் ரேடியன். ரைட்டா? இந்த பாருங்கள், இந்த சர்க்கிளுக்குள்ளே இருக்கக்கூடியது தான் இதுதான் ரேடியன். இதுதான் ரேடியன். ரைட்டா? அப்போது இதை ஒரு ரேடியன் எவ்வளோ படித்தோம்? 57.27 டிகிரி ஆஃப் ஆர்க்குன்னு படித்தோம். இந்த ஆர்க் இருக்குல்ல, இந்த ஆர்க்கோட டிகிரி தான் ஒரு ரேடியன். ரைட்டா? மொத்தம் இந்த ஆர்க். ரைட்டா? மொத்தம் இந்த ஆர்க், இது இடைப்பட்ட தூரம், இது ஏ அண்டு பிக்கு நடுவில் உள்ள ஆங்கிள் தான் 1 ரேடியன். அந்த ஆர்க்கோட மொத்தம் டிகிரி எவ்வளவு அப்படின்னா 57.27 தானே படித்தோம். 27 டிகிரி அப்படின்ட்டான். அப்போ 1 டிகிரி என்னது? 1 டிகிரி ஆஃப் த ஆர்க். இங்கே பாருங்கள், இப்படி வரும்போது 1 டிகிரி ஆஃப் த ஆர்க்குன்னு தான் சொல்லணும். 1 டிகிரி ஆஃப் த ஆர்க் எவ்வளோன்னா 60 டிகிரி ஆஃப் த 60 மினிட் ஆஃப் த ஆர்க்குன்னு அர்த்தம். அப்போ 1 மினிட் ஆஃப் த ஆர்க்குன்னு என்னது? 60 செகண்ட்ஸ் ஆஃப் த ஆர்க்குன்னு அர்த்தம். ரைட்டா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்கான் பாருங்கள். அப்போ இப்போ நல்லா கவனிக்க. இப்போ அவனே என்ன சொல்கிறான்? 1 டிகிரி. ரைட்டா? அப்போ 1 டிகிரின்னு சொன்னால் அதை ஃபார்முலாவை சொல்லுன்றான். 1 டிகிரிக்கு வந்து எவ்வளோ ரேடியன் வரும்? இப்போ ஒரு ரேடியனுக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ரைட்டா? என்ன கண்டுபிடிச்சோம்? ஒரு ரேடியனுக்கு 57.27 டிகிரின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் 1 டிகிரிக்கு எவ்வளோ ரேடியன்? ஒரு ரேடியனுக்கு இவ்வளோ டிகிரி. ஆனால் எனக்கு 1 டிகிரிக்கு எவ்வளோ ரேடியன்னு சொல்லுண்டான். இங்கே மேலே என்ன பார்த்தோம்? ஒரு டிகிரிக்கு வந்து எத்தனை செகண்டு, எத்தனை மினிட்னு பார்த்தோம். அதேமாதிரி ஒரு மினிட்டோட ஆர்க்குக்கு எவ்வளோ, எத்தனை மினிட் செகண்டுன்னு பார்த்தோம். ஆனால் இப்போ 1 டிகிரிக்கு எத்தனை ரேடியன்னு சொல்லி கேட்குறான். அப்போ இது கன்வர்ஷன் பண்ணிடுமா? அப்போ 1 டிகிரி = 1 டிகிரின்னு என்னது? இதே சேம் ஃபார்முலா தான், ஒரு பிரச்சனையும் கிடையாது. எப்படி ஃபார்முலா அவன் எடுத்திருக்கான்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், 1 டிகிரி நான் எப்படி எடுத்தான் இங்கே பார்த்துக்கோ. 360, இது சிம்பிள் தானே. 360 டிகிரி = 2π ரேடியன். 2π ரேடியன் ஆர். இப்போ அவனுக்கு 1 டிகிரி தான் வேணும். அப்படி இந்த 360 கீழே போயிட ஒரு டிகிரி மட்டும் வச்சுக்கோ. 1 டிகிரி வச்சுட்டு இந்த 2π கீழே 360 போயிடும். எவ்வளோ போயிடும்? 360 போயிடும். அப்போது மேலே 2π கீழே 360 இருக்குது. அடித்தா 180. கீழே என்னவாங்க? 180. πr 180 மேலே வந்துருச்சா? வர 1 டிகிரி = πr. π ரேடியன் 180. இங்கே π ரேடியன் 180. திரும்பி போட்டு காமிக்கவா? பொரியெல்லாம் திரும்பி தனியாக போட்டு காமிக்கிறீங்க பாருங்கள். சிம்பிள். அதே ஃபார்முலா எப்படி இருந்துச்சு? ஒன்றுமே இந்த ஃபார்முலா வரும். 360 சர்க்கம்ஃபரன்ஸ். ரைட்டா? அது 2π ரேடியன். 2π ரேடியன் இங்கே. இப்போது நீ என்ன பண்ண? இதில் அவனுக்கு உனக்கு வந்து என்ன வேணும்? அதாவது 1 டிகிரி தான் வேணும். நீ இப்படி கூட பண்ணிக்கலாம், டிவைடு கூட பண்ணிக்கலாம். இப்போ 2ஆல் வகுத்து என்ன ஆகும்? 180 πr வரும். எவ்வளோ வரும்? 180 டிகிரி πr வரும். இப்போ 180 டிகிரி πr. இப்போ உனக்கு 1 டிகிரி தான் வேணும். அப்போ இந்த 1 டிகிரி இப்படி வச்சுட்டு = 1 டிகிரி லெவலில் வச்சுட்டு πr 180 ஆர்னு ரேடியன். அப்போ πr 180 என்ன போட்டிருக்கான் ஃபார்முலாவில்? 1 டிகிரி = πr. இந்த ரேடியன் போட்டால 180. அவ்வளோதான். இப்போது πr 180ன்னு வரும்போது அப்போது நல்லா கவனிச்சு, பையன் என்னது? 3.14 இல்லை 22/7. ரைட்டா? இதான வேல்யூ. அப்போ 3.17 வரும்போது இதில் அடிச்சிடேன். இதுதான் அதோட வேல்யூ. அப்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறான்? இதில் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள். இப்போ அப்படி வேல்யூஷனை புட்டப் பண்ணியிருக்கான். இது 1 ரேடியன். ஒரு ரேடியனோட வேல்யூ நம்ம இங்கே என்ன பார்த்துருக்கோம்? 1 ரேடியனோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். 1 ரேடியனோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கான்? 1 ரேடியன் = 57.27 தானே டிகிரின்னு கொடுத்துருக்கான். ரைட்டா? அப்போது இதில் பாருங்கள், இது நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த வேல்யூ கிடைக்கும். π ரேடியன்னா இந்த ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து இது ஒன்றுமே பண்ண வேண்டாம். அந்த πக்கு பதிலாக 22/7 மட்டும் போடுங்க. இல்லை 3.14 போடுங்க. / 180 போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 1.745 கிடைக்கும். 4 கிடைக்காது, 45 கிடைக்கும். 1.745 × 10⁻⁻2 கிடைக்கும். ரைட்டா?
-2 கிடைக்கும். அது எப்படி இந்த ஃபார்முலா தெரியுமா? ஒன்றும் சிம்பிள். இப்போ நீ மேலே 22/7 போட்டேன்னா அந்த 7 கீழே வந்துடும். ரைட்டா? அந்த 7ஆல் 180 பெருக்கிக்கோங்க. அப்போது கீழே டிஜிட் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா மேலே வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோ 100. இந்த கணக்கு உனக்கு புரியலன்னு நான் கணக்கை போட்டு வேணால் காமிக்கிறேன். ரைட்டா? இதை நீங்கள் வகுத்து பார்த்து பைக்கு பதிலாக 22/7 போட்டு நீ பார்த்தீங்கன்னா 1.745 வரும். ஆனால் 4 தான் போட்டிருக்கான். ஆனால் நீங்கள் 4 போட்டுக்கோங்க. 5 × 10⁻²⁻2 ரேடியன் வரும். ரைட்டா? அடுத்து 1 மினிட் அப்படின்னு எவ்வளோன்னு பார்ப்போம். அப்போ 1 மினிட் மேலே ஒரு டேஷ் போட்டிருக்கணும். 2 டேஷ் போட்டீங்கன்னா அது 1 செகண்டுன்னு அர்த்தம். இப்போ 1 மினிட் அப்படின்னு சொன்னால் அது என்னது 1 நிமிஷம்ன்றது 60 செகண்டு. ரைட்டா? அப்போ ஒரு நிமிஷம் என்பது 1/60 செகண்டுன்னு அர்த்தம். ரைட்டா? 1/60 செகண்ட். அப்போ 1 மினிட்ஸ் ஈக்குவல் டு 1/60 செகண்டு. அப்போது 1 டிகிரி பார்த்தீங்கன்னா 1 மினிட்ன்றது ஒரு டிகிரியில் 1 டிகிரி டிவைடட் பை 60. ஒரு டிகிரியில் உள்ள 60 பங்கு. ஒரு டிகிரி என்னது? ஒரு டிகிரின்றது 60 மினிட்னு அர்த்தம். ரைட்டா? ஒரு டிகிரி ஈக்குவல் டு 60 மினிட். இது எதுக்கு ஏன் இந்த 1 மினிட் எப்படி எடுத்திருக்கான்னு சொன்னால் இருங்க நானே உங்களுக்கு இதையும் போட்டு காமிச்சிட்றேன். இப்போ நம்ம என்ன பண்ணால் 1 டிகிரி ஈக்குவல் டு எவ்வளோ போட்டிருந்தா 60 மினிட்னு சொல்லியிருந்தோமா? 1 டிகிரி ஈக்குவல் டு 60 மினிட்னு சொல்லியிருந்தோமா? அப்போது இந்த 60 கீழே வந்துருச்சுன்னு வச்சுக்கிறோமே. இருங்க நான் இப்படி போட்டு காமிக்கிறேன். இப்போ 60 மினிட்டு ஈக்குவல் டு 1 டிகிரி. புரிஞ்சுதா? அப்போது இப்போ நான் 1 மினிட்டு இஸ் ஈக்குவல் டு 1 டிகிரி பை 60 கீழே போயிடும். 60 மினிட்டு. அதுதான் 1 டிகிரி ஈக்குவல் டு இங்கே 1 மினிட் ஈக்குவல் டு 1 டிகிரி பை 60. நல்லா பார்த்துங்க. 1 டிகிரி ஈக்குவல் டு 60 மினிட்டு. ஆனால் 1 மினிட்டை மட்டும் நான் இங்கே வச்சுட்டு 1 மினிட் ஈக்குவல் டு 60 டிகிரி. 60 மினிட்டை இங்கே கொண்டு போயிடுறேன். ரைட்டா? 1 மினிட் வைக்க முடியாது. 1 மினிட்ன்றது 60 கீழே போயிடணும். 1 மினிட் ஈக்குவல் டு 60 மினிட் கீழே போயிடுச்சுன்னு சொன்னால் 1 டிகிரி பை 60ன்னு அர்த்தம். சரி. 1 மினிட் ஈக்குவல் டு 1 டிகிரி பை 60. இப்போ 1 டிகிரிக்கு நம்ம வேலையை பார்த்துருக்கோம். 1.745ன்னு வரும். ஆனால் 4 போட்டிருக்கான். அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த வேலையும் கிடைக்கும். எந்த வேலையும் கிடைக்கும்? இந்த சொல்லப்பட்ட வேலையும் கிடைக்கும். ரைட்டா? அடுத்து இதே இது 1 செகண்டு. 1 செகண்ட் என்னது? 1 செகண்ட் என்னது? அதாவது ஒரு டிகிரின்னா 60 மினிட்டு. அப்போ 1 மினிட்னா 60 செகண்டுன்னு அர்த்தம். ரைட்டா? 1 மினிட்னா எவ்வளவு? 60 செகண்டு. அப்போ இங்கே பார்த்துக்கோங்க. இதே சேம் ஃபார்முலா தான். இது எப்படி 1 செகண்டு? இது 2 டேஷ் போட்டிருக்கான். 1 செகண்ட்னு அர்த்தம். 1 செகண்ட் போட்டு கீழே என்ன பண்ணியிருக்கான்? 1/3600 போட்டிருக்கான். 3600 ஏன் போட்டிருக்கான்? 60 ஒரு செகண்டுன்றது என்னது? 60 மினிட்டுக்குள்ளே ஒரு மினிட்டுக்குள்ளே 1. புரிஞ்சுதா? நான் வேணால் திரும்பி உங்களுக்கு புரியுற மாதிரி போட்டு காமிக்கிறேன். இங்கே பார்த்துக்கோங்க. அதாவது 1 மினிட் அப்படிங்கிறது 60 செகண்டு. ரைட்டா? அப்போ ஒரு செகண்ட் என்பது 60 மினிட். புரிஞ்சுதா? இது ஓகே தானே? அப்போது இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே இது என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள். இப்போ ஒரு செகண்ட் அப்படின்னு வரும்போது 60 × 60. அதாவது இதை முதல்ல என்ன ஆக்கணும்? அந்த செகண்டை ஒரு நிமிஷமாக மாற்றணும். அதாவது நிமிஷமாக மாற்றணும். பிறகு செகண்டாக மாற்றணும். புரிஞ்சுதா? இல்லைன்னா நீ இப்படி வேணால் பண்ணிக்கோ. எப்படி பண்ணிக்கோ? இப்போ 1 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 60 × 60. இந்த நான் போடுறேன், கட் பண்ணிடுறேன். இப்போ நான் 1 டிகிரி அதோட வேலி புரிஞ்சுதா? 1 டிகிரி இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 60 மினிட்டு. புரியுதா? 60 மினிட்டு ஆயிடுச்சா? இப்போ 60 மினிட் இது ஆயிடுச்சு. அப்போது இன்ட்டு 60 செகண்டு அப்படின்னா என்னது? இது எல்லாமே சேர்த்தானது இஸ் ஈக்குவல் டு 3600 செகண்ட் ஆயிரும். ரைட்டா? 1 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 3600 செகண்ட். இது நல்லா பார்த்துங்க. 1 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 60 மினிட்டு. அப்போது இதை நான் செகண்டில் மாற்றணும்னா இன்ட்டு 60. அப்போ 1 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 60 × 60 3600. அப்போ 1 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 3600 செகண்டு. அப்போ ஒரு செகண்ட் வேணும்னு நினச்சேன்னா 1 மட்டும் இங்கே வச்சுட்டு 1 டிகிரி டிவைடட் பை 3600 போட்டானா? 3600 போட்டானா? இந்த 1 மினிட் ஈக்குவல் டு
1 டிகிரி டிவைடட் பை 3600. புரிஞ்சுதா? சரி, 3600. அடுத்து அதை இது நீ டிகிரிக்கு சப்ஸ்டியூட் பண்ணிட்டான். இந்த 3600 சப்ஸ்டியூட் பண்ணிட்டான். சப்ஸ்டியூட் பண்ண உடனே என்ன வெளியே கிடைக்குது அப்படின்னா 4.844 இன்ட்டு 10⁻⁻6 ரேடியன் கிடைக்குது. ரைட்டா? இதை பார்த்துக்கிட்டிங்களா? சரி, ரைட். இப்போ வாங்க நம்ம இந்த இதுக்கு போவோம். இதுக்குன்னா அந்த ரேடியஸ், இந்த ரேடியஸை பற்றி நான் சொல்லித்தரேன். இப்போ இந்த ரேடியன் அப்படின்னு நான் சொன்ன ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு புரியும் இந்த ரேடியன் என்னன்னு சொல்லுவாங்க. இந்த ரேடியன் அப்படின்னா நான் படம் போட்டுக்கிறேன். முதல்ல இங்கே பாருங்கள், ரேடியனுக்கு இதுதான் சென்டர் பாயிண்ட். இப்போ பாருங்கள், அந்த ரேடியன் என்ன சொல்கிறாங்க, 1 ரேடியன், ஒரு ரேடியன் அப்படின்னா என்ன சொல்கிறான், இஸ் த ஆங்கிள் சப்டெண்டட் அட் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். ஆங்கிள் சப்டெண்டட் சென்டர் ஆஃப் த சர்க்கிள், இது சென்டர் ஆஃப் சர்க்கிள். ஆங்கிள்னா கோணம், நான் இப்படி போட்டு காமிச்சேன். இது ரேடியஸ். ரைட்டா? இந்த எவ்வளோ தூரம் ரேடியஸ் இருக்கிறதோ அதே பரப்பளவு நான் மேலே எடுத்துக்கிறேன். இது ஆர்க்கு. ரைட்டா? இது 2 மீட்டர்னா 2 மீட்டர்னு எடுத்துக்கிறேன். அது முடிஞ்ச உடனே அப்படியே ஒரு கோடு போடுறேன். ரைட்டா? அப்போ போட்டால் இந்த நடுப்பட்ட ஆங்கிள் தான் 1 ரேடியன். 1 ரேடியன். அதான் சொல்கிறான், the 1 radian is the angle subtended at the center. அப்போ ஒரு ரேடியன் என்பது ஒரு கோணம். இதில் எங்கே உண்டாக்கப்பட்ட கோணம்? சென்டர், மத்தியில் உண்டாக்கப்பட்ட கோணம். சென்டர் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னா ஒரு வட்டத்தின் மையத்தில் உண்டாக்கப்பட்ட, சப்டெண்டட்னா உண்டாக்கப்பட்ட ஒரு கோணம்தான் ஒரு ரேடியன் என்று சொல்லப்படுகிறது. ரைட்டா? அதுக்கு நெக்ஸ்ட்டு பை எதால் உண்டாக்கப்படுகிறது? பை and equal in length, அதாவது to the radius of the circle அப்படின்றான். by equal in length by an arcன்னு இருக்கும். இந்த இருங்க பார்க்குறேன். by an equal in length to the radius of the circle அப்படின்றான். அதாவது நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது இது என்ன சொல்கிறான்னா, ஒரு சர்க்கிள் வந்து நல்லா பார்த்து என்ன போட்டிருக்கான், 1 ரேடியன். ஒரு ரேடியன் என்பது இஸ் த ஆங்கிள் சப்டெண்டட் அட் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் பை அன் ஆர்க். அதாவது நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு ஆங்கிள் என்பது, அதாவது ஒன் ரேடியன், ஒரு ரேடியன் என்பது இஸ் த ஆங்கிள், ஒரு ஆங்கிள்னா ஒரு கோணம், சப்டெண்டட்னா உண்டாக்கப்பட்டது, எதை? அட் த சென்டர், மத்தியில். ரைட்டா? சென்டர் ஆஃப் த சர்க்கிள்னா வட்டத்தின் மத்தியில் ஒரு கோணம் உண்டாக்கப்பட்டது. பை அன் ஆர்க். ஆர்க்னா இந்த வளைவு இருக்கு இல்லையா, ஆர்க்கால் உண்டாக்கப்பட்டது தான் ஒரு ரேடியன், ஒரு கோணம் அப்படின்றான். இந்த ஆர்க்கு தானே உண்டாக்கியிருக்கு. முதல்ல இப்படி போட்டிருக்கீங்க ரேடியஸு, அதே அளவு ஆர்க் எடுத்திருக்கீங்க. ஆர்க்கு முடிஞ்ச உடனே இந்த ரேடியஸ் வந்துடுச்சு. ரைட்டா? அப்போ ஆர்க்கு எவ்வளோ தூரம் இருக்கிறதோ அது அவ்வளோ தூரத்துக்கு உண்டாக்கப்பட்டது தான் இந்த ஆங்கிள். ஆர்க்கு நீண்டுட்டு போகல இல்லை, ரேடியஸ் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் தான் அந்த ஆர்க்கு போயிருக்கு. அதுக்கடுத்து அப்படியே சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்துடுச்சு. அதான் சொல்கிறான், த ரேடியன் இஸ் த ஆங்கிள். ரேடியன் என்பது ஒரு ஆங்கிள்னா ஒரு கோணம், சப்டெண்டட்னா உண்டாக்கப்பட்டது அட் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். அப்படின்னா ஒரு சர்க்கிள், ஒரு சுற்றில், ஒரு சுற்றுனா ஒரு வட்டத்தில் நடுவில் உண்டாக்கப்பட்டது. எதால்? பை அன் ஆர்க். ஒரு ஆர்க், இந்த மேலே இருக்கிற இந்த ஆர்க்கால் தான் இந்த சர்க்கிள் உண்டாக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு அடுத்து ஸ்டெரேடியன். பை அன் ஆர்க் ஈக்குவல் இன் லென்த் டு த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். அப்போ ஈக்குவல் இன் லென்த், அந்த ஆர்க்கு சொல்கிறான். ஆர்க் வந்து எப்படி இருக்கும்? சரிக்கு சரியாக இருக்கும். ஈக்குவல் இன் லென்த்னா நீளத்தில் சரிக்கு சரியாக இருக்கும். எதற்கு? டு த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். அந்த சர்க்கிளோட ரேடியஸோட ஆரத்தின் நீளத்திற்கு சமமாக அந்த ஆர்க் இருக்கும். ஏற்கனவே சொல்லித்தானே போட்டேன், அந்த ரேடியஸ் அளவுக்கு தான் நம்ம எடுப்போம்ட்டு. அதுக்கு பேர் தான் ரேடியன் அப்படின்றான். அப்போ ஸ்டெரேடியன் என்னன்னு பார்ப்போம். அப்போ ஸ்டெரேடியன் சேம் தான், இதே மாதிரி. ஆனால் இது ஸ்கொயர் ரூட்டில் வரும். ஏன்னா ஒரு ஸ்டெரேடியன் என்பது 3 டைமென்ஷன், இது 2 டைமென்ஷனல். ரைட்டா? 1 ஸ்டெரேடியன் என்பது இஸ் எ சாலிட் ஆங்கிள். அப்படின்னு ஸ்பியரில் வரும். ஸ்பியர்னா இப்போ நம்ம பூமி, இது 2 டைமென்ஷன் கிடையாது, இது 3 டைமென்ஷன். இதில் பரப்பளவு இருக்கும். ரைட்டா? இது மேல் பரப்பு இருக்கும். அப்போது நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு ஸ்டெரேடியன் என்பது இஸ் எ சாலிட் ஆங்கிள், ஒரு திடப்பொருள் ஆங்கிள், கோணத்தை குறிக்கிறது. எவ்வாறாக அப்படின்னா சப்டெண்டட் உண்டாக்கப்படுகிறது அட் த சென்டர். இது அதே சென்டரில் தான், அட் த சென்டர் ஆஃப் த ஸ்பியர்னா நல்லா பார்த்துக்கோங்க, அதாவது 3 டைமென்ஷனில் உள்ள ஒரு
உருண்டை ரைட்டா, 3 டைமென்ஷனில் ஒரு 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 உருண்டை ரைட்டா. அப்போ இந்த ஸ்பியரில் உண்டாக்கப்படுகிறது. எப்படி? பை தட் சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர். அப்படின்னா பை தட் சர்ஃபேஸ், அந்த சர்ஃபேஸ் அதோட மேல் பரப்பால் உண்டாக்கப்படுகிறது. இது ஆர்க்கால் உண்டாக்கப்படுகிறது. ரேடியன் எதால்? அந்த சர்க்கிளில் உள்ள ஆர்க்கால் உண்டாக்கப்படுகிறது. ஆனால் இது மட்டும் சர்ஃபேஸால் உண்டாக்கப்படுகிறது. பை த ஸ்பியர், பை த, நல்லா பார்த்துக்கோங்க, பை த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியரோட சர்ஃபேஸ் மேல் பரப்பால் தான் இந்த ஆங்கிள் உண்டாக்கப்படுகிறது. ஆனால் இது வந்து என்னது? பை தட் சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியரோட சர்ஃபேஸால் தான் உண்டாக்கப்படுது. அட் த சென்டர் ஆஃப் த ஸ்பியரில் உண்டாக்கப்படுகிறது. அது வந்து எப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் இன் ஏரியா, அது வந்து அந்த ஏரியா பரப்பளவில் சரியாக இருக்கிறது டு த ஸ்கொயர் ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர். அப்படின்னா அந்த ஸ்பியரோட ரேடியஸோட ஸ்கொயர் ரூட்டுக்கு அந்த பரப்பளவு சரியாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இது நான் படம் போட்டே காமிச்சிடுறேன், அப்போ தான் உனக்கு புரியும். இது 2 டைமென்ஷனில் புரிஞ்சுக்கிட்டீங்க ரைட்டா. இருங்க, இதை கழிச்சிடுறேன். இப்போ 3 டைமென்ஷனில் ஸ்பியருக்கு என்னன்னு காமிக்கிறேன். இதே சேம் தான். இது ஒரு சர்க்கிள் இல்லை, இது ஒரு பூமி ரைட்டா. இது 3 டைமென்ஷனில் வரும். இது சென்டர் பாயிண்ட். இப்போது நான் இந்த பரப்பளவில் இது ஒரு பூமி மேல் பரப்பு ரைட்டா. இந்த பரப்பளவில் இப்படி இது ஒரு ரேடியஸ் ரைட்டா. இது ஒரு ரேடியஸ் ரைட்டா. அப்போது நல்லா பார்த்துக்கோங்க, சென்டர்லேருந்து இது 6 தான், இதுவும் 6 தான். அப்போது இது என்ன சொல்ல, இதெல்லாம் மேல் பரப்பு ரைட்டா. இது நான் 6 வந்து 5 மீட்டர்னு வச்சுக்கிறோமே. அப்போ 5 மீட்டரோட ஸ்கொயர் என்னது? 25. 5ஓட ஸ்கொயர் என்னது? ஸ்கொயர் என்னது? 5 × 5 தான் 25. அப்போது இதனோட மேல் பரப்பு, இதனோட ரேடியஸு 5ன்னா, அப்போது இதனோட மேல் பரப்பு இருக்கு இல்லையா, இந்த பூமியோட மேல் பரப்பு 25 சதுர மீட்டர், 5 மீட்டர்னு சொல்கிறேன், 25 சதுர மீட்டர் உள்ள ஒரு மேல் பரப்பாக இருக்கும் ரைட்டா. சர்ஃபேஸ்னால் இந்த பரப்பு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆர் டு த பவர் 2, ஸ்கொயர் ரூட் ஆஃப் த 2 ஆர்ன்றான் ரைட்டா. ஸ்கொயர் ஆஃப் த ஆர் ரைட்டா, ஸ்கொயர் ரூட்டில் ஸ்கொயர் ஆஃப் த ஆர் அப்படின்றான். நல்லா பார்த்துக்கோங்க, பார்த்துக்கிட்டிங்களா? டு த ஸ்கொயர் ஆஃப் த ரேடியஸோட ஸ்கொயராக இருக்கும். நல்லா இந்த நான் திரும்பி படிக்கிறேன் பாருங்கள். ஒன் ஸ்டெரிடியன் என்பது இஸ் எ சாலிட் ஆங்கிள். ஒரு ஸ்டெரிடியன் சாலிட் ஆங்கிள்னால் இதுதான் திடப்பொருள் ரைட்டா. இப்போ பூமி இருக்கிறது. சப்டெண்ட் உண்டாக்கப்படுகிறது அட் த சென்டர், இந்த சென்டரில் உண்டாக்கப்படுகிறது. ஆஃப் த ஸ்பியர்னால் இதுதான் ஸ்பியர், இது பூமியால் உண்டாக்கப்படுகிறது. பை தட் சர்ஃபேஸ்னால் இது இந்த சர்ஃபேஸால் உண்டாக்கப்படுகிறது, இந்த சர்ஃபேஸ் ஏரியாவில் உண்டாக்கப்படுகிறது. ஆஃப் த ஸ்பியர் இந்த பூலோகத்தோட இந்த சர்ஃபேஸால் உண்டாக்கப்படுகிறது. இந்த ஆங்கிள் பேர் ஸ்டெரிடியன். விச் இஸ், அது எப்படி இருக்குன்னா, விச் இஸ் ஈக்குவல் இன் ஏரியா. அதாவது இதனோட ஏரியா இருக்கு இல்லையா, இந்த மேலே உள்ள ஏரியா சமமாக இருக்கிறது. எதற்கு சமமாக இருக்கிறது அப்படின்னா, டு த ஸ்கொயர் ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர். டு த ஸ்கொயர்னால் இந்த 6 தொடுது இல்லையா, இதான் ரேடியஸோட ஸ்கொயருக்கு சமமாக இந்த ஏரியா இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. புரிஞ்சுதா? அதான் ஃபார்முலா, R²ன்றான். சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு R². இது ஸ்பியர். பார்த்துக்கோங்க, புரியலன்னு திருப்பியோட